வருகவே வருகவே வருகி மாளிகை
நமது அழைப்புக்கு இணங்க சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திருமிகு ராம்குமார் அவர்களை அவர்களுக்கு பெருமை கொள்கிறேன். அடுத்து அவர்களையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். அவர்கள் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி வெற்றிகரமாக நடப்பதை கண்டு பெருமை கொள்கிறேன். இந்த விழா நடக்க She will not spare you if you are a prankster. She knows how to toy you, so beware. She is today's woman, though from Esther years. Love her, respect her, keep her near. Written by Rakhi Naryani Sheikh. These lines of the poem and everyone, which are chosen, always gets an image of her, the Kiran Bedi of Tamil Nadu. She is none other than our principal man, whom I call upon to give her a report about victim of dictation on this grand occasion. Good evening, everybody. I'm so glad to be here next year. So, என்னை வந்து இன்னைக்கு victim of dictation பற்றி ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு முதல்ல நான் எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய தாயை வணங்குவாங்க. அதே மாதிரி நான் என்னுடைய தாய் தமிழை வணங்கிட்டு ஆரம்பிக்கிறேன். ஏன்னு சொன்னா என்னுடைய தாய் தமிழ் என் தாய்மொழி வழி விட வேண்டாம். நான் இன்னைக்கு இந்த இங்கிலீஷ் படிச்சிருக்க மாட்டேன், பேசியிருக்க மாட்டேன். இதுல எனக்கு ரொம்ப பெருமையே நான் தமிழ் பேச முடியும் அப்படிங்கிறது தான். அடுத்தது நான் வந்து இங்கிலீஷும் சரளமா பேசுவேன், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இங்கிலீஷ் மேல ஒரு தீராத காதல்னே சொல்லலாம். எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவு பிடிக்கும். Not because I was just a student from CUNY, but also because I love the language. எனக்கு மொழிகள்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இங்கிலீஷ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி நான் அதுக்காக தமிழை புறக்கணிக்கிறதும் கிடையாது, அவமதிக்கிறதும் கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கிற பெரியவங்கள முதல்ல மரியாதை செலுத்தணுங்கிறது தான் என்னுடைய பழக்கம். அதனால நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் திரு இளங்கோவன் அவர்களே வந்திருக்கிற இந்த பெருமைக்கு எம்எல்ஏ சார் அவர்களையும் டிரெக்டர் சார் அவர்களையும், டிரெக்டர்னா சினிமா டைரக்டர்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே டிரெக்டர் மிஸ்டர் கலியபெருமான் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் முதல்ல ஆனர் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் them a big hand. இது நம்முடைய டிக்டம் ஆஃப் டிக்டேஷனோட நினைவு பரிசு. So, இந்த டிக்டம் ஆஃப் டிக்டேஷன் நான் செயின்ட் மேரி சேக்ரட் ஹார்ட் பிரின்சிபல் ஆகி ஒரு 10 இயர்ஸா என்னோட ஸ்கூல் பிரம்மாண்டமா வளர்ந்துட்டு இருந்தது. நம்மளுடைய கோவிட் வந்து என்னுடைய வளமான கனவுகளை எல்லாம் அழிச்சிருச்சு. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் பிடிச்ச ஒரு விஷயம் அவங்க பிள்ளைங்க இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த இங்கிலீஷை எல்லா ஸ்கூல்லையும் நல்லா தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த ஸ்பெல்லிங், ப்ரொனன்சியேஷன், vocabulary
இதுலலாம் நிறைய தொழில் இருக்கு அப்படிங்கிறவரு இந்த சம்மர் சீசன்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸுங்கிற அந்த ஒரு நாட்டையே கட்டி போட்டு வைப்பார். அதுக்கு காரணம் அவர் நடத்துகிற திக்தே அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். திக்தே அப்படின்னு சொன்னால் டிக்டேஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டில் நாம் ஏன் ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னு யோசிச்சப்போ ஒரு பெரிய தடைக்கல். இங்கே எல்லாருமே இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிடையாது. ஸோ இது ஒரு நாட்டையே கட்டி போடக்கூடிய ப்ரோக்ராமாக இருக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ why not try it among the school students then? So it was a Sunday morning. நம்ம எம்எல்ஏ சார் நான் தான் வலுக்கட்டாயமாக எழுப்பினேன்னு நினைக்கிறேன். அவரை எழுப்பி என்னுடைய பிரச்சனையை சொல்லி, சார் எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு எனக்கு உங்கள் டிவி சேனல் ஒரு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். தாராளமாக செய்யுமா அப்படின்னு அவர் உடனே சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் he said that. அவர் அப்படி சொன்னதுனால இன்னைக்கு இந்த விழா நடக்குது. நான் அவர்கிட்ட எப்போவுமே சொல்வேன், சார் நம்மளோட பாப்புலாரிட்டி இருந்தாலே அதில் நொட்டோரிட்டியும் இருக்கும். அது மாதிரி தான் எல்லாருக்கும். ஆனால் உங்களுடைய ஒரு நல்ல பக்கம் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரியும். அவர்கிட்ட ஒரு எஜுகேஷனுக்குன்னு அவர் ஒரு தனி இடம் வச்சிருக்கார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா he came up with a very broad project. அதை நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அது எனக்கு பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சது. ஸோ ஐ செட், சார் அந்த ப்ராஜெக்டை நான் செய்கிறதுக்கு முன்னாடி இதை நான் செஞ்சுக்கிறேனே அப்படின்னு கேட்டேன். ஓ தாராளமாக செய்யுமா அப்படின்னு. அவர் நம்பிக்கையோடு சொன்னாரா நம்பிக்கை இல்லாமல் சொன்னாரா எனக்கு தெரியாது. பட் நான் 3 எபிசோட்ஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் நிற்கும் போது, என்னம்மா ஊற்றி மூடிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு இல்லையே சார், நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மனசில் ஒரு வைராகியம். அனுமதிச்சவரே அதை நடக்குமா நடக்காதான்ற சந்தேகத்தில் இருக்கிறாரு. இதை நாம் நடத்தி தான் காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தில் என்னுடைய டீம், மை ஸ்கூல் டீச்சர்ஸ், அவங்களோட சேர்ந்து இந்த 25 வீக்ஸ் வீக்கெண்ட்ஸ், ஆக்சுவலாக நீங்களாம் டெலிவிஷனில் பார்த்துருப்பீங்க, இந்த 25 வீக்கெண்டையும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் 4 பிள்ளைகள் ப்ளஸ் ஒரு ஸ்டாண்ட் பை நாங்கள் செலக்ட் பண்ணி லாஸ்ட் வெட்னஸ்டே I had a mega dictation event held in my school for the 100 students. அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸும் 25 வெவ்வேறு பள்ளிகளில் இருந்து வந்தவங்க. அதாவது ஆரம்பித்தப்போ என் ஸ்கூலுக்காக தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் அதை ஆரம்பித்த பிறகு ஐ ஃபெல்ட் a little selfish. என்னோட ஸ்கூல் மட்டும் பிரயோஜனம், ஐ மீன் லைக் பெனிஃபிட் பண்ணுறதுனால என்ன, வாட் இஸ் த பிக் டீல், ஐ ஷுட் ஸ்ப்ரெட் இட் டு எவ்ரி ஒன், எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆஃப் புதுச்சேரி அப்படின்னு நினச்சி நான் அதை 12 எய்டட் ஸ்கூல்ஸுக்கும் 13 அன்எய்டட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கும் நடத்தினேன். இதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தந்த விஷயங்கள் என்னென்னா, நான் படித்த செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனியும் பங்கேற்றுச்சு, பெரிசேனர் அப்படிங்கிற ஒரு பாப்புலரான பாய்ஸ் ஸ்கூலும் பங்கேற்றுச்சு. இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் participated in the event and I was so proud of the aided school students. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், aided school students அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷரே கிடைக்கிறது இல்லை. ஒரு டிவி ப்ரோக்ராம் அப்படின்னா முதல்ல நிற்கிறது செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி and the next followed by many other popular schools. ஆனால் இந்த எய்டட் ஸ்கூல்ஸை ரொம்ப பேர் யோசிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் நான் யோசித்தேன். So that's how I got 12 aided schools for the dictum of dictation. And believe me, and the 12 aided schools எந்த வகையிலுமே unaided private schools-க்கு சலிச்சவங்க இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. The only difference was அவங்களுக்கு இன்னும் ஸ்போக்கன் லாங்குவேஜ் தான் கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. மற்றபடி they are on par with anybody. And
And of course, நான் இருக்கிற ஸ்கூல் என்னோட ஸ்கூலை விட்டுடுவேனா? என்னோட past students முதற்கொண்டு they were brilliant during the dictum of dictation. So, இந்த கிரெடிட் அத்தனையும் செயல்பட்டது நானா இருந்தாலும் இந்த கிரெடிட் அத்தனையும் I hand over it to Mr. John Kumar. ஏன்னா அவர் மட்டும் அன்னைக்கு ஒரு செகண்ட்ல இல்லம்மா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். பட் he never did that. அவர் யோசிச்சிருப்பாரான்னு கூட எனக்கு தெரியல. டக்குன்னு சொன்னார், செய்மா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் இங்கே சேர்த்து வச்சிருக்கு. ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு மிஸ்டர் AJK சார். மிஸ்டர் கலியப்பெருமாளை நான் ஒரு ஆர்ட் ஷோவில் சந்தித்தேன். அண்ட் அவருடைய வேவ் லென்த் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் growth அதே எனக்கும் இருந்ததுனால I thought he'll be another best and suitable person to come and crown this day of glory. அதனால he's here too. So a big hand for Mr. Kaliyaperumal. இன்னொரு விஷயம் நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா எங்க ஸ்பான்சர்ஸ் இங்க வந்திருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. I didn't meet many of them in person, but நிறைய பேர்கிட்ட என்னோட ஸ்டாஃப் நீங்க பாத்தீங்களே, என்னோட கை கோர்த்து நின்னவங்க 2 பேர், மாலா அண்ட் மெர்சி. அவங்க 2 பேரும் என்னோட ஸ்டூடெண்ட் அன்குஷ் அப்படிங்கிறவனோட ஃபாதர் மிஸ்டர் திலீப் குமார். இன்னைக்கு அவர் இங்கே இல்லை, அவர் வேற வேலையா வெளியில் இருக்கார். அவரும் சேர்ந்து தான் we got plenty of sponsors to do this program. அதனால அவங்களுக்கும் என்னுடைய வணக்கம், மரியாதைக்குரிய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இத்தனை பேர் எனக்கு கை கொடுக்கலன்னா இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை நான் செஞ்சிருக்க முடியாது. உங்க எல்லாருடைய நல்ல எண்ணம், இந்த பிள்ளைகளுடைய திறமை, என்னுடைய எதிர்பார்ப்பு, இது அத்தனையும் சேர்ந்து தான் இன்னைக்கு நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் இது வரைக்கும் JVR மீடியா லைவ் அந்த டெலிகாஸ்டில் என்னுடைய இங்கிலீஷில் கேட்டிருப்பீங்க. இல்லை யூடியூப்பில் கூட போய் யூ கேன் see under dictum of dictation. I teach children how to pronounce the words, especially இந்த THE. இப்போ பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, but it comes automatically to me to tell this. அந்த THE அப்படிங்கிற வார்த்தையை நம்ம the அப்படின்னு படிக்கிறோம். Actually it is not the, it is the. இது என்னோட பிள்ளைகள் இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் என்னோட பிள்ளைகள்னு சொல்றது இந்த dictum of dictation ஃபேமிலியை தான் நான் சொல்கிறேன். So I know there are about 100 children, or at least a little lesser than 100. அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது நீங்க பெரியவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். உங்க நாக்கை யூ மாதிரி மடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி பாருங்க, அதுதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். ஒரு இசட் சவுண்ட் கேட்கும். That is the real pronunciation for the, that, this, then, there. இது எல்லாமே அதே மாதிரி பிள்ளைகள் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற இன்னொரு வேர்ட் where. WHERE is where and WERE is word. ஓகே, அதனால இதை நிறைய டீச்சர்ஸ் டிக்டேஷன் அப்போ செய்யறதில்லை. அதனால பிள்ளைகளுக்கு நிறைய கன்ஃபியூஷன். இன்னொன்று, டிக்டேஷனை நம்ம ஸ்கூலில் எல்லாரும் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்டோட நிறுத்திடுறாங்க. இது காலேஜ் வரைக்கும் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா காலேஜ் லெவலில் கூட டிக்டேஷனில் நிறைய பிரச்சனை இருக்குது பிள்ளைகளுக்கு. ஸோ ப்ளீஸ் பேரண்ட்ஸ் என்கரேஜ் them to use the dictionary. இப்போ டிக்ஷனரி பற்றி நான் சொல்கிறது என்னோட ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நிறையாவே தெரியும். நான் சொல்லுவேன், உங்கள் லைஃப்பில் இன்னும் ஒரு நல்ல கம்பேனியன் அப்படின்னாக்கா டிக்ஷனரி தான். ஏன்னா நமக்கு ஒரு வார்த்தை தெரியாமல் அதை பற்றி பேசுகிறது, அதை பயன்படுத்துறதை விட அதை தெரிஞ்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு இன்னைக்கும் ஒரு ஸ்பான்சர் உங்கள் எல்லாருக்கும் டிக்ஷனரிஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. And I am the tool for it. And I'm so glad, and I'm really glad that I'm able to give away all these dictionaries to the participants of it.
இதை தான் நான் சொன்னேன். உங்களுக்கெல்லாம் இந்த இதில் வந்து ஜெயிக்கிறது தோக்குறதுங்கிறது கிடையாது. பட் being a participating in this, அதுதான் ரொம்ப முக்கியம். And I am proud of you all. Hats off to all of you for having participated in this program. And let's have a nice evening. Thank you. எங்க ஸ்கூலுக்கு பெரிய ஆளு, அப்ப அவருக்கு நாங்க ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறேன். I call upon our little kids to honor our cursor, Mr. Ilangovan. Go, kids. Thank you, sir. Thank you. Photos, Nilima. Thank you, ma'am. Now we have a beloved chief guest, Mr. John Kumar, sir. Having seen the grandeur of our celebration, I'm sure that you will all agree with me. If some precious words could be uttered by our honorable guest, Mr. Sri Kayaperumal, the Director of Culture, Arts and Culture Department, Pondicherry. We welcome you, sir, to share your precious thoughts in felicitating our program, Dictum of Dictation and the Mega Dictation. அனைத்து மழலை செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த மேடையில் வீட்டிற்கும் ஐயா ஜான்குமார் ஐயா அவர்களுக்கும் இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மெர்சி மேடம் அவர்களுக்கும் மேரி சொன்னதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். மெர்சின்னு சொன்னது சாரி. மேரி மேடத்துக்கும் இலவ மேடம் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. மாதா பிதா குரு தெய்வம் என்று அனைவரும் தெரிந்த ஒன்றுதான். அந்த வகையில் நமக்கு நமது தாய் தந்தருக்கு அடுத்தபடியாக நாம் வைத்து பார்ப்பது நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற குரு. அந்த குருவானவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நாம் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இல்லையா, அதை பார்க்கணும்னு சொன்னா மேரி மேடத்தை பார்க்கணும். கேட்டு ஏன்னா, அதாவது நான் வந்து சின்ன வயசுல படிக்கும் பொழுது நிறைய வாலியரப்பா போடுவீங்களா, இந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு டைப்பா இருப்பாங்க. ஒரு சில பேர் கடமைக்காக கடை செஞ்சுட்டு போவாங்க, ஒரு சில பேர் பிள்ளைகளோட வெல்ஃபேரை மட்டும் பார்ப்பாங்க, ஒரு சில பேர் வந்து அவங்களோட ப்ரொஃபஷன்ஸை வந்து காட்டுறதுக்காக பார்ப்பாங்க, ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த மாணவர்கள் நல்ல முறையில், அதாவது ஒழுக்கத்துடனும் நல்ல குவாலிட்டியுடன் வாழணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட நினைக்கின்ற வகையில் இருக்கின்ற ஒரு ஆசிரியை தான் நமது மேரி மேடம். நம்ம எம்எல்ஏ பற்றி சொல்லணும்னா, அதாவது அவங்க சொன்னாங்க இல்லையா, மறுபக்கத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு, மேடம் ஐயா அவர்கள் வந்து எனக்கு வந்து கடந்த 20 ஆண்டுகளாகவே தெரியும். என்ன அவனுக்கு அவ்வளோ தெரியாது, இருந்தாலும் நான் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். அவர் முதலாக வந்து அந்த சேனல் வந்து ஆரம்பிக்கும் பொழுது அவரோட நோக்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். யாருமே வந்து ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் அவரோட சேனலை ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஐயா அவர்கள் வந்து அவருடைய சேனலை ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு நீதிமுறைகளை சொல்லணும், நல்ல கொள்கைகளை சொல்லணும், அதாவது அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை சொல்லணும் நோக்கத்தோடவே ஆரம்பித்தார். அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அவருடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய ஒரு சுந்தரராஜன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று ஒரு செஞ்சு தரார். அதை நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க கேட்கு, பார்க்காதவங்க நான் சொன்னேன். எப்படின்னா, சுத்தம் வந்து இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, ஸ்வச் பாரத் இந்தியா முழுவதும் இருக்குது. நான் குஜராத் கூட போயிருந்தேன். இப்போ
அப்போ கூட அந்த சுத்தத்தை வந்து நம்ம ரொம்ப பார்க்க முடியல. நம்ம வந்து இந்த சவுத் சைடில் நம்ம பொதுவாக புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தம் வந்து நல்லாவே இருக்கு. அந்த சுத்தத்தோட மகத்துவம் நமது பாரத பிரதமர் அவர்கள் வந்து ரொம்ப வந்து இப்போ வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை இந்தியா முழுவதும் நடத்துறாரு. அப்படிப்பட்ட கொள்கையை வந்து இவர் வந்து எப்பொழுதும் சொல்லிட்டாரு. அதற்கு அவருக்கு நீங்க கண்டிப்பா பாராட்டியே ஆகும். முதல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப சின்னது, எல்லாருமே பிசினஸ் ஓரியன்ட் தான் பேசுவாங்க. ஆனா இவர் வந்து அப்பொழுது எம்எல்ஏ கூட இல்லை நினைக்கிறார் ஐயா, அந்த டைம்ல எம்எல்ஏ கூட இல்லை. ஆனா வந்து அப்பொழுதே வந்து ஒரு பொதுநல நோக்கோட மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடவே உழைக்கின்ற ஒரு எம்எல்ஏ பார்க்கணும்னா ஐயாவை பார்க்கணும். அதனாலதான் அம்மா அவங்க கேட்ட உடனே வந்து இல்ல வேண்டாம் என்று சொல்லாமல், நோ என்று சொல்லாமல், உடனே செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு எம்எல்ஏ. அது மட்டுமல்லாமல் ஒரு பார்க்கறதுக்கு வந்து பெரிய எஜுகேஷனிஸ்டா இல்லாமட்டாலும் ஆனால் அவர்கிட்ட புதைந்து கிடைக்கிற கருத்துக்கள் ஏராளம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவிட விரும்புகின்றேன். அந்த அளவுக்கு ஒரு நிறைந்த மனசுக்காரர். அவரை வந்து எங்கள் கலைப்பண்பாட்டுத்துறை சார்பாக நெஞ்சால் இந்த நேரத்தில் பாராட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். மேடம் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து இந்த சாதனை என்பது ஒவ்வொரு மாணவனின் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சாதனை. ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து நாம வந்து இப்போ ஆங்கிலத்தில் பேசுவதற்கு ரொம்பவும் வந்து சங்கோச்சப்படணும் இல்லையா. இப்போ ஈவனோ வந்து அவங்க ஆங்கில பள்ளியில் படித்தா கூட இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம தப்பா பேசுவோமோ, நம்மளை பார்த்து யாரும் அசிங்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவன் நினைப்பீங்க இல்லையா. மாணவன் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா. அப்போ அப்படி நினைக்கும் போது அந்த தடையை உடைக்கிற செயலை தான் மேடம் செஞ்சிருக்காங்க. மேலும் வந்து இந்த டிக்டேஷன்ன்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நாம படிக்கும் பொழுது ஐயா படிக்கும் காலத்துல என்னன்னா டிக்டேஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10வது வகுப்பு வரை இருந்தது அப்போ. ஆனா இப்போ அது கண்டிப்பா எந்த பள்ளியிலும் இருக்குதான்றதே தெரியல. ஆனா அதை மறுபடியும் உயிர் கொடுத்திருக்கிற அம்மாவுக்கு உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த டிக்டேஷன்ன்ற இதுதான் உங்களுக்கு இந்த ஆங்கிலத்தில் நீங்க பேசுறதுக்கான ஒரு அறிக்கைவடு. நீங்க தப்பு இல்லாம எழுதும் போதுதான் தப்பு இல்லாம உங்களோட பேச முடியும். பாத்தீங்கன்னா எவ்வளவு தவறுகள் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பேனர்லாம் பாத்தீங்கன்னா ஐயா கூட தெரியும், ஒரு அவரை வரவேற்றோட பேனர்லாம் வச்சிருப்பாங்க. தப்பா எழுதுவாங்க, என்ன எழுதுன்னு தெரியாம வரலாறே எழுதுவாங்க. அந்த கலசா வந்து அந்த வல்லினரா போறது பதில் அந்த இடைநரா போட்டு வரலாறே எழுதுவாங்க. அந்த மாதிரி அந்த வல்லினரா போடுவாங்க. இது இந்த இடத்துல வந்து இந்த வரலாறுக்கு வந்து இடைநரா போடுவாங்க. அந்த மாதிரி மாத்தி எழுதக்கூடிய தன்மைகள் இப்பொழுது நிறைய இருக்குது. அதுக்கு வந்து முக்கிய காரணம் என்னன்னா நம்மளுடைய இந்த டிக்டேஷன் சொற்றொடர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு பள்ளியிலையும் என்ன சொல்லுவாங்க, ஒரு பீரியட் இருக்கும். அந்த பீரியட்ல வந்து ஒரு பத்தியை கொடுத்து வாத்தியாருக்கு வந்து சொல்ல மாணவர்கள் வந்து எழுதணும். அந்த ஒரு பழக்கம் இப்போ வந்து நம்மகிட்ட இல்லாத போனதால தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம இந்த பேச்சு வழக்கை வந்து ரொம்ப பின்தங்கிக்கிறோம். தமிழே இப்போ வந்து யாருக்கும் சரியா பேச தெரியல. தமிழே பேசக்கூடிய தமிழர்களாகிய நாம் தமிழை சரிவர பேசக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து நம்ம இப்ப இருக்கிற பாடத்திட்டம் தான். இந்த பாடத்திட்டத்தை மாற்றக்கூடிய நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது சொன்னாலும் இப்ப இந்த எழுத்து பயிற்சி, அதுக்கு தான் அந்த டிக்டேஷன், அந்த அதே மாதிரி பேச்சு பயிற்சி, அதுக்கும் நம்மளுக்கு கிட்ட ஒரு குறை இருக்குது. இதுக்கு முதல்ல என்ன வச்சுட்டீங்கன்னா மாரல் கிளாஸ் ஒன்று இருந்தது, நீதி போதனை வகுப்பு இருந்தது இல்லையா. நம்ம படிக்கும் பொழுது நீதி போதனை வகுப்பு ஒரு மாரல் கிளாஸ் ஒன்று இருக்கும் இல்லையா. இப்பொழுது அந்த கிளாஸ் கிடையாது. சில ஸ்கூல்ல இல்லவே இல்லை. நம்ம ஸ்கூல்ல இல்லையா பாருங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து தினமும் ஒரு மாரல் கிளாஸ் இருக்கும். தினமும் வந்து மாரல் கிளாஸ் இருக்கும். அந்த நீதி போதனை வகுப்பு இருக்கும். அதுல வந்து எப்படி பிள்ளைங்க இருக்கணும், எப்படி ஒழுக்கமா இருக்கணும், என்ன தவறு செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதே மாதிரி கிறிஸ்டியன்களுக்கு சொல்லும் போது அதே கிளாஸ் வந்து பேப்டிசம் ஒரு கிளாஸ் நினைக்கிறாங்க. அந்த பேர்ல வந்து நடத்துவாங்க. அந்த கிறிஸ்துவ மாணவர்களுக்கு அந்த வகுப்பு இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட மாணவர்கள் சொல்றோம், அந்த கிறிஸ்துவத்துல வந்து என்னென்ன வந்து நீதி போதனைகள் சொல்லியிருக்குதோ அதை வந்து சொல்லும் போது மாணவர்கள் அதை உள்வாங்குவாங்க.
இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால வந்து கல்வித்துறையானது வந்து என்ன செய்யணும், கண்டிப்பா வந்து இது பண்ணுற மாரல் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம வந்து எப்பயுமே மார்க்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அது தவறு. மாரல் தான் இப்போதைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் இப்பொழுது நிறைய கிரைம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாரல் வந்து நம்மளுடைய இல்லாத போனது தான். அது வந்து இந்த மாணவ பருவத்திலிருந்து நம்ம கொண்டு வர வேண்டும். அதை வந்து கண்டிப்பா மேடம் வந்து இந்த பள்ளியில செய்வாங்க என்பதை நம்புகிறேன். அது போலவே நீங்கள் வந்து அந்த குரு நான் சொன்னாலே அந்த மாதா பிதா குரு தெய்வம் இல்லை. மாதா வந்து அதாவது பிறக்கிறதுக்கு காரணமானவங்க, பிதா வந்து வளர்க்கறதுக்கு காரணமாக. அடுத்து வந்து நாம அதிக நேரம் இருப்பது எங்க? பள்ளியில தான். நம்மளோட வாழ்க்கையின் பெரும்பகுதி வளர்கின்ற காலத்தில் நாம் எப்பொழுதுமே இணைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் என்று சொல்ல போனால் அது குரு தான். அந்த குருவுக்கு நீங்க கொடுக்கின்ற மரியாதை தான் உங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கே ஓங்கி ஒழிக்க செய்யும் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். அதனால ஒவ்வொரு மாணவரும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதென்றால், முதலில் உங்கள் பெற்றோர் சொல்லை கேளுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களின் சொல்லை கேட்டு அவர்கள் வழி நடந்தால் உங்கள் வாழ்வு என்றும் சிறக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் இந்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான். ஏன்னா அதை நான் சொல்லணும். கண்டிப்பா மாணவர்கள் வந்து படிக்கும் பொழுது பாடத்திட்டத்தை மட்டும் படிக்காது, பாடத்திட்டத்தை மட்டும் படிக்கணும். ஆனால் சார்ந்த கலைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது மேடம் சொல்லுங்க, அந்த டிக்டே என்ற சொல்லும் வந்து ஒரு கலை தான். அந்த கலையும் வந்து ஆங்கிலத்தில் கூட சேர்க்கிறாங்க. அதே வந்து தமிழை சொற்றொடர் என்று சொல்லுவாங்க. அதே போன்று நீங்கள் அதாவது ஒவ்வொரு குழந்தையும் படிப்புல மட்டும் இல்லாம ஆடல் கலை, இசை மற்றும் நடனம் எந்த துறையில நீங்க விடுறீங்களோ அதுல வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. நீங்க வந்து பெற்றோர்கள் தயவு செய்து நம்ம பிள்ளைங்களை வந்து இந்த மாதிரிலாம் வந்து டிஸ்ட்ராக்ஷனா வந்து இசையிலையோ டான்ஸ்லையோ வேற எதுவே போயிடுச்சுன்னா படிப்பு கெட்டு போடுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த கலை என்பது படிப்புக்கு மாற்றான ஒரு கலை ஒவ்வொரு மாணவனுக்கும் தேவை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஐயா வந்து நிறைய வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால நான் இன்னும் நிறைய பேசுவேன். ஐயாவுக்கு எதுவும் வேலை இருக்குதுன்றதால இப்போ என்னுடைய பேச்சை நான் வந்து இத்துடன் வந்து குறைத்து கொண்டு இன்னொரு அக்கேஷன்லாம் உங்கள்கிட்ட நான் நிறைய பேசுவேன். அதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை கேட்குறேன். ஏன்னா ஐயாவுக்கு வேலை இருந்தால் தான் கண்டிப்பாக நான் முடிச்சுக்கிறேன். நிறைய சொல்லணும். ஏன்னா மேடத்தில் நிறைய பேசுகிறீங்க சம்மந்தமாக மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள். ஏன்னா மாணவர்கள் வந்து எப்பயுமே சொல்றதை கேட்பாங்க. நம்ம தான் தவறாக நினைக்கிறோம். அவங்க நம்ம சொல்றதை நம்ம பிள்ளை கேட்கலன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் நம்ம சொன்னால் கண்டிப்பாக கேட்கக்கூடிய செல்வங்கள் தான் இந்த மழை செல்வங்கள் என்பதை கூறி என்னுடைய பேச்சை முடித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். Now we have a beloved chief guest, Mr. John Kumar sir. இந்த நிகழ்ச்சிக்கு மேடையில் அமர்ந்திருக்க மரியாதைக்குரிய ஆர்கிடெக்சர் டைரக்டர் கலியபெருமாள் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் நீதி அவர்களே, இளங்காடு அவர்களே மற்றும் அரசபதிகளே மற்றும் பெற்றோர்களே, வருங்கால இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற காத்துக் கொண்டிருக்கும் என் அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான இரவுகளில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 5 மணிக்கு ப்ரோக்ராம் சொன்னாங்க, லேட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஆளுநர் வாட்ச்மேன் இருந்தோம். அதனால் நாங்கள் வேறு இடத்துக்கு இன்னொரு ப்ரோக்ராம் கொடுத்துருந்தோம்னா அதனால தான் வந்து சீக்கிரமாக விட்டுட்டு போயிட்டோம். இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம சேனலில் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். அதுக்காக வந்து கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு இது மாதிரியான ப்ரோக்ராம்லாம் வந்து நிறைய பப்ளிக் போய் சேர்க்கணும் என்பது தான் எங்களுடைய குறிக்கோள். அதனால தான் வந்து பண்ணுறோம். எங்களுடைய சேனல் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம்லாம் வெறும் பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லை. நம்ம சேனல் வந்து இங்கேயே வந்து அட்டு திருச்சி, மதுரை, சிவகாசி, அதோடு வந்து திண்டுக்கல், விழுப்புரம் மாவட்டம், சிதம்பரம் மாவட்டம், மரக்காணம்,
திண்டிவனம் ஓல்டு பாண்டிச்சேரி ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரோக்ராம் போகுது. அது இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து எப்போனாலும் பார்த்துக்கலாம், யூடியூப் வழியாக அதெல்லாம் உங்களுக்கு லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எஜுகேஷன் நீங்கள் அங்கே அவங்க நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து அந்த மாதிரி தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். எங்கள் சேனல் வழியாக உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து போயிருக்கும். மேடம் கூட இடையில வந்து சொன்னாங்க, இது மாதிரி வந்து பிள்ளைங்க வந்து அந்த அதிகமாக பணம் கட்டி படிக்கிற ஸ்கூல் பிள்ளைங்க விட வந்து அதோட வந்து அரசாங்கத்துடைய எய்டட் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் அவங்களால இருக்கிறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க. அது மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் மாற்றத்தக்கிறதுக்கு தான் வந்து இதை போல் எஜுகேஷன் வந்து கொண்டு வரும். ஒரு சின்ன உதாரணம், எய்டட் ஸ்கூலில் ஒரு அரசாங்க ஸ்கூலில் படிக்கிறதா இருந்தாங்க எந்த பிள்ளைகளுக்கும் எந்த ஃபீஸுமே தேவைப்படாது. குறைந்தபட்சம் அவர் ஒழுங்காத ஸ்டாண்டர்டில் அது படித்தாருன்னா அவர் 12th வரைக்கும் படிக்கக்குள்ள கூட அவருக்கு எந்த செலவும் இல்லை அந்த அப்பா அம்மாங்களுக்கு. ஆனால் அந்த மாதிரி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வந்து அப்பாங்களுக்கு வந்து முடியாது, அதனால் வந்து சேர்க்க முடியல. அவங்க அந்த நம்ம பிள்ளைங்க எப்படியா படிக்க வைக்கணும் அப்படின்னு எய்டட் ஸ்கூலில் வந்து பல பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க. அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் முயற்சி, சிலர் வந்து வாழ்க்கையே பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்காகவே அர்ப்பணித்து நல்ல பணம் கட்டி வந்து படிக்க வைக்கிறாங்க. இது ஒரு சில பேரண்ட்ஸ் அவங்களுடைய குறிக்கோளே நாம் படிக்கலனாலும் நம்ம பிள்ளைங்க வந்து படிக்கணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளை வச்சு தான் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து சேர்க்குறாங்க. இருப்பினும் இந்த எய்டட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு விஷயம். இப்போ நீங்கள் என்ன தாய் இருந்தாலும் ஒரு அந்த 12th முடிச்சுட்டு நீங்கள் ஒரு காலேஜ் லெவலில் போன பிற்பாடு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உள்ள நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். மெத்தடில் போய் மாற்றினோடனே கிட்ட வருஷம் 3 வருஷம் ட்ரைனிங்காக நினைச்சிருக்கோம், அப்படியே ஜொலிச்சு வருவாங்க, அப்படியே ஃப்ளூன்ஸியாக ஆங்கிலம் வந்து பேசுவாங்க. ஸோ இப்போ ஆங்கிலம் வந்து பேசுனா உலக நாட்டில் எந்த நாட்டில் வேணாலும் கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி மக்கள் வந்து சமாளிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஆங்கிலம் ஒரு விஷயம். இப்போ சைனாக்காரலாம் அவங்களுடைய தாய் மொழி பட்டுடையவன், அது வந்து ஆங்கிலம் வந்து இப்போ தான் வளர்ச்சி அடையுது. அவங்களாம் ஆங்கிலம் பேச மாட்டாங்க, ஒன்லி சைனீஸ் மட்டும் தான் பேசுவாங்க. இப்போ நான் சின்ன அந்த ஸ்டோரி லேனா தமிழ்நாடு பையன் நல்லா தெரியும். அவருடைய பிள்ளைக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. டோட்டலாக உலகம் முழுக்க ஒரு டெஸ்ட்டில் ஒரு நாளுக்கு சம்பளம், நான் சொல்கிறது ஒரு இப்போதைக்கு கதையை ஒரு 35 வருஷத்துக்கு கதையை சொல்கிறேன். சம்பளம் வந்து அவங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபா. இப்போ கணக்கு பண்ணோம், அந்த சம்பளம் வந்து 50 லட்சம் ரூபா அப்படி மதிப்பு. அப்போ வந்து என்னென்னா 2 பேர் தான் பாஸ் ஆவாங்க, அவ்வளோ பேர் இல்லை. அது ஒன்று சைனீஸு, ஒன்று வந்து லேனா தமிழ்நாடு பையன். கடைசியாக வந்து ஆங்கிலம் இவருக்கு தெரியறதுனால இவர் வந்து எடுக்கிறாங்க, அவர் வந்து போயிடுறாங்க. அப்போ தான் வந்து மிகப்பெரிய வந்து அவங்க வந்து ஷாக்கிங் வராங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா டெய்லி வந்து நான் சைனாக்கெலாம் போயிருக்குள்ள தினந்தோறும் டிவியில் வந்து ஆங்கில கிளாஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ ஆங்கில கிளாஸ் எடுக்குள்ள அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் போய் பிள்ளைங்க வந்து படிக்கிறத விட ஒரு டிவியில் போய் பார்த்தோம்னா அந்த எஜுகேஷன் வந்து அவங்க வந்து கற்றுக்குறாங்க. தினந்தோறும் சைனாவில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பாடம் நடத்தணும், டோட்டலாக ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பனானா காட்டி அவங்க போயிட பேசி தான் பனானா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி ஒரு நிறுவனம் இந்த பிள்ளைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க போகிறாங்க பாருங்க, கேட்டால் ஒன்றுமே தெரியாது. என்னடா படிச்சிருக்கிறேன், 10th வரைக்கும் படிச்சிருக்கேன், அடுத்தது 11th போனால் உனக்கு சரி நான் என்றால் என்ன அப்படி கேட்டால் அவன் ஐயும் சொல்ல கூட தெரியல. நான் என்றால் மீ என்றான், ஆமாம் என்னன்னு புரிய மாட்டேங்குது. சரி அவனுக்கு வந்து நான் வந்து ட்ரைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு சின்ன மேட்டர் நீங்களும் வந்து புரிஞ்சுக்கங்க. ஒட்டுமொத்தம் நம்ம சுற்றி சூழ்ந்து இருக்கிறதே வந்து நம்ம வந்து தமிழில் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 7 பேர் மட்டும் தான் சுற்றி வருவாங்க. ஐ என்றால் நான், வி நான், யூ நீ அல்லது நீங்கள், ஹி அவன், ஷி அவள், இட் அது, தே அவர்கள் அல்லது அவைகள். இந்த 7 பேர் மட்டும் வச்சு ஈஸியாக ஆங்கிலம் வந்து எப்படி வந்து பேசணும். சும்மா சிம்பிள் பர்சன்டேஜ்லேருந்து நீங்கள் ஒரு கண்ணாடி வந்து பார்க்கணும், தினந்தோறும் ஒரே ஒரு வாட்ச் மட்டும் அது தெரிஞ்சால் போதும். இப்போ என்ன பண்ணுறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, குடிக்கிறதுக்கு பேர் என்ன, ட்ரிங்க். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு சிம்பிள் பர்சன்டேஜில் உங்கள் முகக்கல்யாணத்தை பார்த்து பேசினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வந்து ஷைனஸ் வந்து போயிடும். ஐ ட்ரிங்க், நான் குடிக்கிறேன். வி ட்ரிங்க், நாம் குடிக்கிறோம். இப்போ அதோட யூ ட்ரிங்க், நீ குடிக்கிறாய் அல்லது நீங்கள் குடிக்கிறீர்கள். இப்போ அவன் குடிக்கிறான், ஹீ ட்ரிங்க்ஸ். ஏன்னா 3rd person சிங்கிள் இல்லையா, அதனால் ஏ சேர்க்கணும். ஹீ ட்ரிங்க்ஸ், அவன் குடிக்கிறான். ஷீ ட்ரிங்க்ஸ், அவள் குடிக்கிறான். ஹீ ட்ரிங்க்ஸ், அது குடிக்கிறது. தே ட்ரிங்க், அவைகள் குடிக்கின்றன அல்லது அவர்கள் குடிக்கின்றார்கள்.
முடிஞ்சு போச்சா? ஒரே விஷயம், ஒரு விஷயத்தை அந்த 7 பேரை வச்சு அப்படியே கண்ணில் பார்த்து பேசினாருங்க. ஒரு நாள் ஒரு வேட்ஸ் கட்டிங்கன்னா 100 முறை பேசுங்க. 100 முறை பேசினா போதும், அந்த வேட்ஸ் ஞாபகம் இருக்கும். ஒட்டு மொத்தத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 1/2 hour தான் ஆகும். 1/2 hour தான் ஆகும். இந்த 1/2 hourல ஒரே ஒரு வார்த்தையை, உதாரணத்துக்கு ஈட், ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். வி ஈட், நாம் சாப்பிடுகிறோம். ஹி ஈட்ஸ், அவன் சாப்பிடுகிறான். யூ ஈட், அவன், நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அல்லது நீ சாப்பிடுகிறாய். ஹி ஷி ஈட்ஸ், அவள் சாப்பிடுகிறாள். இட் ஈட்ஸ், அது சாப்பிடுகிறது. தே ஈட், ஆனால் அது வந்து சேர்த்துக்கூடாது. ஏன்னா தேல அது அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அல்லது அவைகள் சாப்பிடுகிறார்கள். சரி பச்சா 2 வார்த்தை, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இந்த மாணவ செல்வத்துக்கு மட்டும் கற்றுக்கொண்டா போதும். சிம்பிள் பர்சன்டேஜில் வர எல்லா வேர்ட்ஸும் 1 வருஷத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பாஸ்ட் டென்ஸில் போக வேண்டியதுதான். அதுக்கடுத்து ஃபியூச்சர் டென்ஸ், அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். எல்லா டென்ஸும் முடிச்சிடலாம். எந்த வருஷத்தில்? ஒரே ஒரு வருஷத்தில். 1 வருஷத்தில் முடிச்சிடலாம். இதுக்காக நான் என்ன பண்ணேன், சரி எப்படியாவது நம்ம பிள்ளைங்க பாடுறதுன்னு 100 days கிளாஸ் எடுத்தேன். வெறும் கிராமராக எடுத்து முடித்தேன். அது ஒரு மூலையில் கேட்டு அதுக்கப்புறம் அப்புறமேட்டு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தா கேட்க முடியல. கிராமர் கேட்க பிள்ளைங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் வெளியே போய் மாட்டுவான். எப்போ மாட்டுவான்? இப்போ எக்ஸாம் எழுதல மாட்டுவாங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கள் மூலியமாக இப்போ கவர்மெண்ட் மூலியமாக இப்போ நாங்கள் சிஎம் கோச்சிங் சென்டர் ஒன்று வச்சு நடத்துகிறோம். மாற்றி முடிக்கிறாங்க பாருங்க உட்காந்து. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 அரசாங்க வேலை அனுப்பிட்டேன். இருக்கிறவங்க எல்லாம் எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து பெரிய பெரிய தாசில்தாரெலாம் இருக்கிறவங்க இந்த கோச்சிங் சென்டர் மூலமாக அங்கே முடிக்கிறாங்க. அவங்க ஆங்கிலத்தில் முடிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ அப்போ ஆரம்ப காலத்துலேருந்து இந்த மாணவ செல்வங்கள் வந்து அந்த ஆங்கில அறிவை வளர்த்துக்கணும்னா ஈஸியாக போயிடும். ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழ் தெரிஞ்சு வச்சுங்க 15 கோடி தமிழ் மக்கள். இந்த 15 கோடி மக்கள் தான் உலக நாட்டு முழுக்க நீங்கள் பேச முடியும். அதே ஆங்கிலம் தெரிஞ்சோம்னா உலகத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் பேசலாம். ஹிந்தி தெரிஞ்சுதான் ஒரு 100 கோடி மக்களுக்கு ஹிந்தி தெரியும், அவங்கள்ட்ட பேசலாம். ஆனால் நம்ம இந்தியாவுக்காக தான் முடியாது. வெளிநாடு தாண்டிட்டோம்னா கட்டாயபூர்வமாக ஆங்கில அறிவு கொஞ்சமாவது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அதை புரிந்து கொண்டு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஸோ அதனால் மாணவ செல்வங்கள் நீங்கள் மிகப்பெரிய கவனமோடு இருந்து ஆங்கிலத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் வந்து மேகமெல்லாம் அந்த இடத்துல வந்து கேட்கும்போது உங்கள் நடத்துங்கம்மா அவங்க பிச்சு வந்துருங்க, நான் வந்து டேரெக்டாக லைவ் கூட கொடுத்துட்றேன், எப்போனாலும் அந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம நீங்கள் ஜேடிஆர் மீடியா லைவை போட்டு பார்த்தீங்கன்னா எப்போலாம் உங்கள் ப்ரோக்ராம் இருக்குது தொட்டு பார்த்தோன்னு வச்சாங்க. அதை பார்த்தோம்னா வரிசையில் வந்து ப்ரோக்ராம் தான் இருக்கும். எப்போலாம் எந்த ப்ரோக்ராமாலும் எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் அவங்க நடத்துகிற அந்த ப்ரோக்ராமே அதன் மூலிமா நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு தாக்கம். ஃப்ரான்ஸில் வந்து ஒட்டு மொத்தமாக அப்படியே ஒரு டீம் முன்னாடி ஒருத்தவங்க போனால் நிற்க வச்சான். நாம் அது மாதிரி பாண்டிச்சேரியில் செய்ய முடியுமான்னு ஆசைப்பட்டு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து தொடங்கினாங்க. அவங்களுடைய வளர்ச்சி பரவாயில்ல. நிறைய ஸ்கூல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதெல்லாம் அங்கே வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அது நிர்வாகிகளும் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த இதுக்கு ஒரு அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பரிசு அளிக்கிற விழாவுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. நானும் அதில் வந்திருக்கிறேன். எல்லாம் பரிசு பெற பிள்ளைங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இந்த அவங்க மெயினாக கொடுத்து வந்து டிக்ஷனரி கொடுத்துருக்குறாங்க தமிழாக 100 பேருக்கு. ரொம்ப சந்தோஷம். அது மூலிமா உங்களுக்கு நல்ல நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். நிறைய வேட்சிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு பண்ணலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் படிக்கிறதுக்கு. ஹோம்ஒர்க் கொடுத்து ரொம்ப பாத்தியாருக்கு டார்ச்சர் தாங்க முடியல. இதில் நாங்கள் எங்கேயாவது படிக்கிறது ஒரு நோக்கம் இருக்கும். ஒட்டு மொத்தமாக இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 1440 நிமிஷம். இந்த 1440 நிமிஷத்தில் இதுக்கு நீ செலவு பண்ணுறது பார்த்தா ஒரு 40 நிமிஷம் செலவு பண்ண போதும். ஒரு 2 வருஷம் 5 வருஷம் செலவு பண்ணி விடணும். உன்னை அப்படியே ஆங்கிலத்தில் பிச்சு கடாசாலியை பார்த்து எந்த கிராமரும் அலசி தள்ளி விட்டுடலாம். அவங்க பேசுகிறாங்க எனக்கு என்னை மீறி என்னால் ஆங்கிலம் வரணும்னு இருக்க முடியல, பேசுகிறாங்க வராங்க. அவங்க மட்டும் பேசுங்களா, நீங்களும் பேச வேண்டும். அவங்க பேச வைப்பாங்க. அதுக்குண்டான முயற்சியில் அத்தனையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களை எல்லா வேண்டிக் கொண்டு நீங்கள் பரிசு படலை வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சார் மட்டுமல்ல, இன்றியமையாதது. அதை நாங்கள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே பயன்படுத்தி இருக்கிறோம். நிச்சயமாக ஜேடிஆர் சேனலுக்கு எங்கள் டிக்டம் ஆஃப் டிக்டேஷன் மூலம் ஒரு உயர்ந்த பரிமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த 3 எழுத்து மந்திர சொல் சேவைகளின் வளர்ச்சி, ஒற்றுமையின் உன்னதம், மானுடத்தின் அடையாளம். நன்றி என்பது தோன்றி மறையும் நீர்க்குமிழி அல்ல. நன்றி என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை. அவை
Now, the most awaited moment this year. It's time to announce the winners of the mega dictation. We call upon our chief guest to rise and give away the prizes from the most lucky hand. Children, a small request. இப்போ பிரைஸ் வின்னர்ஸோட பேரை சொல்ல போறாங்க. தயவு செஞ்சு அமைதியா இருந்து ஆர்ப்பரிக்கிறோம். ஏன்னா சத்தம் போட்டீங்கன்னாக்கா கேட்காது. ஓகே, அதனால நாங்க பேர் சொல்லி கூப்பிட நீங்க உடனே அந்த மிடில் லைனுக்கு வந்து சீக்கிரமா இங்க வந்துடணும். ஓகேவா? From 5th place. 5th place goes to Yash Shweta, Standard 8th. And 4th place goes to S.M. Suprita, Exclusive. And 3rd place goes to K. Niranjan, Standard 9. And 2nd place goes to K. Dikshita Magno. And we can go for counting, I hope so. For first place, 5. Third place, Niranjan, K. Niranjan of 9th standard. Second place goes to K. Dikshita Magno. And we can go for counting. Yes. Hey, don't go away. Counting starts from 5, 4, 3, 2, 1. G. Ranjani of 12th standard. All the winners, please come. நில்லுப்பா சீக்கிரம் நில்லுப்பா Three more praises are there, sir, please. Sir, 3 more praises are there. Handwritten prize winners. M. Madhumita of 12th standard. J. Bhuneshwari of 11th standard. G. Teneshwari of 8th standard. First, young Madhumita of 12th standard. J. Bhuneshwari, 11th standard. J. Teneshwari, 8th standard. Teneshwari of 8th standard. Teshneshwari of 8th standard. Teshneshwari. Who has left us now, but we have another precious person here who will be accompanying us. And before anything is being forgotten, I think kids, we ought to thank the schools which trusted us and who have come here also. We need to honor them too. So at least some of the schools who have come here will be honored by our chief guest and the correspondent. Thank you. Mother Teresa, Higher Secondary School, Varapagam, Puducherry. No, not the children. They are not
memento for the head of the institutions. No staffs for you? Okay. St. Anthony's Government Aided High School, Maramaledigal Salai, Puducherry. No staffs. Okay. Immaculate Heart of Mary, Boys and Girls Government Aided High School, Nelito, Puducherry. It's coming. Please give her a big hand. Immaculate Heart of Mary, Government Aided High School, Villanur, Puducherry. Sir? Immaculate Heart of Mary, Government Aided High School, Villanur, Puducherry. Okay. J. Maruti Academy, Laspet, Puducherry. Lady of Blooms, Government High Secondary School, Villanur, Puducherry. Next school, St. Dominic Xavier, Government Aided High School, Jivanandapuram, Puducherry. Aided High School, Kurusukuppam, Puducherry. Why don't you give a round of applause? Thank you, sister. Next school, St. Anne's Girls Higher Secondary School, Kadalur. Okay. Next, St. Matthias Higher Secondary School, Uppalam, Puducherry. Thank you, sister. St. Matthias Higher Secondary School, Uppalam, Puducherry. Next school, Petiselna Higher Secondary School, Mahatma Gandhi Road, Puducherry. Okay. Next school, St. Joseph of Cluny Higher Secondary School, Laspet, Puducherry. It's okay. Next school, Vasavi International School, CBSE, Mutyalpet, Puducherry. Next school is Puducherry. Yesaram, Ankacherry. Thank you, Miss. White Angels Higher Secondary School, Kosapalayam, Puducherry. Next, Bright Blooms Lecole International Senior Secondary School, Tirukallur, Puducherry. Thank you so much, sir. Bright Blooms Lecole International Senior Secondary School, Tirukallur, Puducherry. Higher Secondary School, Vrindavan, Puducherry. Princy has to receive praise. Correspondent, both of. Thank you so much, sir, and thank you so much, Miss. We shall continue with a small entertainment, which is the first of its sort in Puducherry. அதாவது இந்த ஸ்கூல் ஏற்கனவே இதை செஞ்சிருக்காங்க. அந்த டான்ஸர்ல ஒருத்தி இங்க இருக்கா. She is now doing BTech, and I think one more also has joined there. Srivardhani and Sugirtha. Please stand up. Yeah, இவங்க ரெண்டு பேரும் என்னோட past students, and there is Dipesh also. But dance ஆடினவங்க அவங்க ரெண்டு பேர் தான். So I'm glad that they I would like to request you to remain silent. There's so much noise that you may not be able to enjoy what is to ensue. Kindly make
maintain silence. I would be grateful. Thank you. Parents, kindly help your children maintain silence. நீங்க தான் அவங்களுக்கு நல்ல வழிகாட்டி. அதனால பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களை அமைதியா இருக்க செய்யணும்.
I know this is the first of its kind in Puducherry. இதை நாங்கள் 2015 செஞ்சுட்டோம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எங்கள் ஸ்கூலை வந்து ஏதோ அப்படின்னு நினச்சிட்டாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க, நாங்க அப்படி கிடையாது. we are above, டாப்ல எங்கேயோ இருக்கோம். அதனால தயவு செஞ்சு எந்த ஸ்கூலையும் தரக்குறைவான்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நான் அதை அனுபவிச்சேன். இந்த ப்ரோக்ராமுக்காக நான் போய் ஒவ்வொரு ஸ்கூலா ஏறி இறங்கும் போது ஆரம்பத்துல எங்களை இப்படி பார்த்தாங்க. அதுவே அது கொஞ்சம் பாப்புலர் ஆக ஆக எங்களை இப்படி பார்த்தாங்க. இனிமே இப்படிதான் பார்க்கணும்னு நான் நினைச்சேன். அதை இன்னைக்கு செஞ்சேன். அது எனக்கு காரணம் உங்க பிள்ளைங்க. தேங்க்யூ ஸோ மச். சொன்னேன். 100 பேருக்கும் எங்களால் கொடுக்க முடியாதா? அதனால வந்திருக்கிற ஸ்கூலுங்க கிட்ட அந்த பிள்ளைகளோட ஒரு டிக்ஷனரி அப்படின்னா அது ஒரு அவார்டு. அந்த அவார்டை உங்க அத்தனை பேருக்கும் நான் கொடுக்க போறேன். ஸோ ஐ வெல்கம் மிஸ்டர் கலியபெருமாள். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் along the participants from St. Mary's Sacred Heart Higher Secondary School, Vrindavan, Puducherry, Vaishali, Shweta, Lokesh, Madhusini, Nitishwari, Balahasini, Dishri, whoever is present here, kindly come on stage to receive your awards along with your teachers. Ranjani also. Dishri, if you are here, please come on stage. Oh, they've all gone to get this change. Okay, I request the teachers and Ranjani to get it from sir. You go and get it from sir. School Malaparam, Puducherry. Young Nikesh, Standard 9. L. Yogatara, Standard 9. S.K. Krinathan Sadan, Standard 9. P. Havish Aravind, Standard 9. And G. Hema Sri, Standard 9. School get ready. St. Anthony Government Aided School, Mathematical Salai, Puducherry. Vishnupriya, yes, I told you. Next to get ready, Immaculate Heart of Mary, Government Higher Secondary, Girls and Boys, Government Aided, Immaculate Heart of Mary, Government Aided High School, Villanur, Puducherry. V. Jayadurga, Standard 10. P. Nirmala, Standard 9. K.S. Next school, Sri Jayamaruti Academy, Laspet, Puducherry. P. Velmurugan, 12th standard. S.J. Next school, Government Our Lady of Luz, Government High School. Young Praveen Raj, Standard 7, 8. C. School, St. Dominic Savio, Aided High School, Jivanandapuram, Puducherry. S. Amruta, 8th standard. Next, St. Francis Assisi Government High School, Puducherry, Puducherry. V. Inia Christians Higher Secondary School, Kadalur. B. Shweta, Standard 8. A. Shalika, Standard 8. G. Harini, Standard 7.
8th standard. Yes, Andrew Joshua, standard 8. AP Jashan, standard 8. Manav Ashwin, standard 6. N. Nafis Mohammed, standard 6. N. Nafal Mohammed, standard 6. Next is our school, St. Joseph of Glory Higher Secondary School, Laspet, Puducherry. Yes, Deepika Munshi, standard 9. O. Sarasuni, standard 9. J. Josephina Navya, standard 9. P. Danuja, standard 9. Vasavi International School, CBSE, Muthiapet, Puducherry, Yamyashika, standard 9. RC Sakti Velu, standard 8. S. Guruvi, standard 8. Yes, Mandir Higher Secondary School, Dharmapet, Puducherry. T. Sara Fazwana, standard 9. J. Sindhuja, standard 8. T. Shafia, standard 7. P. Pujita, standard 7. Yes, our school, get ready. Yan Rishina, standard 8, standard 8. Anvalik Operators. Wait. Higher Secondary School, White Angels Higher Secondary School, Kosapalaya, Puducherry, Young Sandra, 10th standard. Branch 6th standard. So now we are ending up our session and all. Thank you, sir. So I would like to call upon, but before that, I would like to thank Merciless and Alamas for their cooperation and honor them also. So, sir, I request you to give away their sheets. Please give her a big hand. And then Merciana Nirmala. Okay, the proud peacock. And Kavita, who will represent Sivavalli Vilas and Jyoti on stage, who has sponsored this program. So we are glad to honor you, ma'am. And then I would call upon, and he is my past student. And we are glad that he is there. Thank you, Dipesh. மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். அதாவது இந்த ப்ரோக்ராம் நான் செய்யும் போது அதை ரொம்ப அழகா படம் பிடிச்சு உங்க எல்லாருக்கும் அளிச்ச கேமராமேன் மிஸ்டர் கிருஷ்ணா. He is the cameraman from JVR Media Live. The young Turk Krishna, very patient and very intelligent, dedicated. All that, so we have to thank him. Thank you, Krishna. Thank you so much. Thank you, sir. And thank you, nurse. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்களை விட பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். Very dedicated and very patient. நான் பார்க்குறேன் இவ்வளவு நேரம் பார்க்க வச்சாலும் he is to be patient. அதை விட அவங்க என்ன சொல்றது, எனக்கு சரியான ஆளுன்னு அவங்க ஷியாம்ங்கிறவர் தான் அனுப்பி வச்சாரு. So I should thank Shyam also. Now I have two gifts for two of my boys. Some
the course of dictum of dictation. So I have a second. Please stand. For word of thanks. I call upon Amira to come and deliver the word of thanks. My dear. I did with a great honor and privilege to propose the word of thanks on this memorable occasion. Let me start by giving honor and glory to the Almighty God for making the dictum of dictation a resounding success. First and foremost, I thank our special guest, Mr. John Kumar, MLA of Kangraj constituency, who made this dictum of dictation possible as busy schedule, has found time to grace this occasion, and for his valuable contribution and support for the successful completion for the mega dictum of dictation. We are so grateful to Mr. Kalyan Verma, Director of Art and Culture, Government of Puducherry. I have special gratitude to the distinguished principal of various schools and various teachers who motivate their students to take part in the dictum of dictation program. My heartfelt thanks to the JVR Media Live Channel number 100 for telecasting our program every weekend. Our special thanks to Mr. Krishna Cameraman, who was always with us for covering each week episodes. I would like to express my gratitude to all our correspondent staff for his constant guidance and support for the growth of our institution. My sincere thanks to the root cause of this dictum of dictation, who organizing a unique educational program which no one else done in Pondicherry. She is none other than our beloved principal, Mary. My heartfelt thanks to all our parents and sponsors, especially Ram Taranayya Malige, whose sponsors are Gautam Jewelry, Muthugold House, Maruti Gold Purity Lab, Sivavati Vilas Dwellers, Jodi Eyewear, Vasanta Radhe, Nurture, Lila Homestay, Park Home, Kritik Home, AM Max Tuition Center, Jaya Maruti Academy, and Ambika Dwellers, who physical and monetary support this program would not have been possible. I take this opportunity to extend our sincere thanks all our staff for their financial support and encouragement in making dictum of dictation a grand success. Last but not least, I also extend my gratitude to all our beloved students for their enormous cooperation towards their success. Finally, I leave you with this inspired word by Saint Mother Teresa. I alone cannot change the world, but I can cast a stone across the water to create many people. Thank you. Before we conclude this memorable evening, let's join together in one final act of unity and pride. Let's stand tall and sing our national anthem.
வெயிட் பண்ணுங்க. ஸ்மைல். நான் கொஞ்சம் பண்ணுங்க. ஒரே படம் ஒரே படம். அப்படியே சார் அப்படியே சார். ஸ்மைல் பண்ணலாமே. Smile, say cheese. மேம் நீங்கள் மட்டும் ஸ்மைல் பண்ணுறீங்க. யாருமே ஸ்மைல் பண்ணல. யாருமே ஸ்மைல் பண்ணல. சிரிக்கல. மேடம் நம்ம சாப்பிடுவோம். அப்படிங்க சார். எத்தனை வந்து சொல்ல மேடம் மேடம் ஒன் மோர் சரி மேம் ஓகேங்களா சரி மேடம் சரிங்களா